ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஓம் சக்தி வராகி அம்மா உனக்காக வாக்கு கொடுக்க வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்து விட்டது. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கண்ணாடியை நீ பார்க்கும்போது அதில் இருக்கும் கரை எப்படி உன்முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போலவே உன்னை பற்றி அடுத்தவங்க யோசிக்கிற விதமும் எண்ணமும் சிந்தனையும் உனக்கு சொந்தமாகாது என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கப் போகுது. இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருக்கும்போது உனக்கு உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு தேவையில்லை என்பதில் வைராகியமாக இரு. ஏன்னா தேவைக்காக தேடி வரக்கூடிய மனிதர்கள் உனக்கு ஒரு அவசியமும் அவசரமும் வரும்போது எங்கன்னே தெரியாமல் கண்காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறாங்க தானே. நீயே அவங்ககிட்ட பேச நினச்சாலும் அவர்கள் கண்டும் காணாததாய் கடந்து போகும்போது உன் மனசு எவ்வளவு வலிச்சதுன்னு எனக்கு தானே தெரியும். என்ன பண்ணுறது, பணமில்லாத இளமையும் துணையே இல்லாத முதுமையும் வாழ்க்கையில் எப்போதும் விஷம்தான் என்பது போல சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த இளமை காலத்தில் வறுமையோடு நீ வாழக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடிய விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியாமல் தான் உனக்கான நல்ல நேரத்தையும் நல்வாழ்க்கையும் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்லமே. அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எப்போதுமே இந்த உலகத்தில் சாதாரண தங்கத்தை பார்ப்பவர்களை விட வைரத்தை பார்ப்பவர்கள் என்பது மிகவும் அரிதுதானே. விலை உயர்ந்த பொருட்களை அவ்வளவு சுலபமாக யாரும் வாங்குவதில்லை. அதே போலதான் நீயும் அரும்பெருமிக்க விலை உயர்ந்த என் பொக்கிசமான செல்ல பிள்ளை அல்லவானே. அதனால தான் அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கிறாங்க. உன்னுடைய நல்ல குணம் அவங்களுக்கு எப்பவுமே வராது. அதனால தான் அவங்க உன்னை தனியாக வைக்கிறாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. கீழே விழுவதற்கு முன்பாகவே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினா நீ தெளிவான பிள்ளையாக மாறிவிடுவாய் என் செல்லமே. இப்போ நீ கஷ்டப்படுறனா அதுக்கு காரணமே இதுதான். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் உனக்கு தேவைனா உதவி செய்வாங்க அல்லது தேவையான நேரத்தில் அடித்து பிடிச்சி ஓடி ஒளிவாங்கன்றதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் உன் கண் முன்பாக இந்த அத்தனை பேரின் போலி முகத்திரையையும் நான் கிழிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உன் வாழ்க்கை உன் கையில் எடுத்து சரியான தெளிவோடும் புரிதலோடும் வாழ பழகிக்கொள். இவங்க இப்படி தான் அடுத்தவர்களை பற்றும் தெரிந்தும் பழகிட்டே இருந்தினா கடைசியில் நீ தான் கஷ்டப்படணும் என்று சொல்லவே. மனிதர்களை பற்றிய குணமும் அவர்களது தெளிவும் புரியும் போதே நீ கொஞ்சம் உஷாராகி ஓரமாக ஒழுந்து அவர்களை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கும். உன்னை கண்டுகொள்ளாதவர்களிடம் போய் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்படுவதை காட்டிலும் நீ என்ன சொன்னாலும் அதற்காக செவி சாய்க்காதவர், உனக்காக வருத்தப்படாதவர், உனக்காக எதுவும் செய்ய முன்னுறாதவர்களிடம் போய் நீ கத்தி கதறி உன்னுடைய வருத்தத்தை சொல்லுவதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகி நிற்பது, அவர்களிடம் போகாமல் இருப்பது, அவர்களை தேடாமல் இருப்பது தானே உனக்கு நல்லது. உன்னை விட்டு ஒரு உறவு விலகி போகிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்பதாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அள வச்சவங்கக்கிட்ட உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கக்கிட்ட போய் என் மனசில் இப்படி கஷ்டம் இருக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க, இனிமேல் செய்யாதீங்கன்னு ஆறுதல் தேடினாலும் சரி, உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்களிடம் போய் நீ மீண்டும் அன்பை காட்டினாலும் சரி, உன்னை உதறி தள்ளுபவர்களை போய் நீ உயிராய் நினச்சாலும் சரி, உனக்கு எந்த பயனும் இல்லை. அதுக்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டம் எனும் சிக்கலில் தான் மாட்டி தவிர்ப்பாய் என் செல்லமே. அதனால தான் சொன்னேன், உன்னை கண்டுக்காதவங்களை நீயும் கண்டுக்காமல் கடந்து போ. நீ ஏதாவது சொன்னினா அதை கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்றவங்கக்கிட்ட போய் நீ எதுவும் பேசவே வேண்டாம். அதே நேரத்தில் உன்னை விட்டு விலக நினைக்கும் மனிதர்களை அவர்கள் போக்கிலே விட்டு விடாமல் ஏன் எப்படி எதுக்காக செஞ்சீங்கன்னு விளக்கம் கேட்கவும் வேண்டாம். உன்னை அள வைத்தவர்களிடமே போய் உன் மனக்குறையை சொல்லி ஆறுதல் கேட்கவும் வேண்டாம். அலட்சியம் செய்பவர்களிடம் அன்பு காட்டாமல் அவர்களை நீயும் அலட்சியம் செய்து அவமரியாதை செய்ய கற்றுக்கொள். அவமரியாதை செய்கிறதுனா அவங்க தப்பும் தவறுமா அல்லது கோவப்பட்டு கத்தி பேசுகிறதோ சண்டை போடுறதோ சொல்ல, அவங்க கண்ணு முன்னால் உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். உன்னை உதறி தள்ளும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் உண்மையான அன்பு வச்சேன் பாசம் வச்சேன்னு அவங்கக்கிட்ட போய் பேசி ஏங்கி தவிக்க வேண்டாம் என் தங்கமே. உனக்குள்ள என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை பொறுத்து தான் நீ பார்க்குறதும் இருக்கும். உன்னுடைய மனசு நல்லா இருந்தால் நீ பார்க்குற விஷயமும் நீ பார்க்குற மனிதர்களும் உனக்கு நல்லவங்களா தெரிவாங்க. உன்னுடைய பார்க்கும் தன்மை எப்படி இருக்கிறதோ அந்த கண்ணோட்டத்தில் தான் நீ வெளி உலகை காண்பாய்.
உன் மனசில் அழுக்கு இருக்கு. நீ கெட்ட ஆளாக இருந்தீன்னா நீ பார்க்கக்கூடிய மனிதர்களையும் அப்படித்தானே யோசிப்பாய். இது இயல்பான உலக நியதி. மனிதன் தான் எப்படிப்பட்டவனோ அப்படிதான் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நினப்பான். பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைச்சா அதை நீ சந்தோஷமாக செய்யணுமே தவிர, இவங்களுக்கு நம்ம உதவுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நமக்கு என்ன நல்லது நடக்கும்னு எதையும் அடுத்தவங்க கிட்ட போய் எதிர்பார்க்காத. அதுக்கு பதிலாக ஒருத்தருக்கு நீ உதவுவதன் மூலமாக உன்னுடைய பாவத்தில் ஒன்று கழிந்து போகும் என இதை உனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினச்சிக்கோ. எப்போவெல்லாம் நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறியோ, எப்போவெல்லாம் நீ அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறியோ, அப்போது உன்னுடைய பாவமெல்லாம் ஒன்றொன்றாக கழிந்து போய் புண்ணியங்கள் உன் வாழ்க்கையில் சேர ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, பாவங்கள் கழிந்து புண்ணியம் சேர்ந்தாலே உன் வாழ்வில் அடுத்து நீ செய்ததெல்லாம் ஜெயிப்பாக வெற்றிகரமாகத்தானே முடியும். தோல்வி உன்னை துரத்திக்கிட்டு இருக்கே நினச்சி கவலைப்படாமல் வெற்றி உன்னை நெருங்கி வருதே நினச்சி சந்தோஷப்படு. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை என் செல்லமே. நீயும் எப்போதும் நிதானத்தோடு உனக்கான விஷயங்களை செய்யப்பாரு. ஒரு விஷயம் தவறாக நடந்த உடனே கோபப்பட்டு கத்தவும் வேண்டாம், பொறுமையிலிருந்து பேசவும் வேண்டாம். உன்னை யாராவது அவமானமோ அவமரியாதையோ செய்தாலும் கூட அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை நீ அடுத்தவர்கள் முன்னால் ஜெயித்து காட்டுவதற்கான நேரமாக உருவாக்கிக்கொள். உனக்கான நேரமும் தகுதிகளும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. அப்போது எல்லாரும் கண் முன்னாலும் நீ ஜெயித்து காட்ட வேண்டுமென்னு செல்லமே. ஒருத்தரையும் விட்டுறாத. உன்னை தப்பாக பேசினவங்க, உன்னை அலட்சியமாக நினச்சவங்க, உன்னை அவமானப்படுத்தி பேசினவங்க எல்லார் முன்பாகவும் நீ கம்பீரமாக உலா வர வேண்டும் என்பது இந்த வராகியம்மா என்னுடைய ஆசை. அதற்காக தான் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கியுள்ளேன் என் செல்லமே. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு வாழ்க்கையில் கஷ்டப்படுறவனுக்கும் வறுமையில் வாடி நிற்பவனுக்கும் போய் நீ தத்துவம் சொல்லவே வேணாம். ஏன்னா அவனுடைய அந்த காசு கஷ்டமும் வறுமையான சூழ்நிலையுமே அவனுக்கு பல தத்துவங்களை ஏற்கனவே போதிச்சிருக்கும். அவனுக்கு புதுசாக நீ எதுவும் அறிவுரை சொல்ல வேண்டாமென்னு செல்லமே. காதுகளால் கேட்டு இந்த உலகத்தை புரிந்து கொள்பவர்களை காட்டிலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவன் நிச்சயமாய் அதை கொண்டு தன் வாழ்வில் ஜெயிக்கவே முயற்சி செய்வான். அதிகமான சூழ்நிலைகள் உன் மனசை உடைக்கும் விதமாக இருக்கிறதா? ஆனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். பல விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாகவும் ஆசைப்படுவதற்கு எதிராகவும் கிடைச்சாலும் கூட அதன் மூலமாகத்தான் உன்னை நீயே பலமான ஆளாக மாற்றிக்கிறன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த கஷ்டமான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் விலகி கெட்ட நேரமெல்லாம் உன்னை விட்டு போய் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாய் வரத்தான் போகிறது. நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அவமானங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிக தெளிவை உண்டாக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான குணத்தையும் உனக்கு புரிய வைக்கும். எத்தனையோ பேரை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பேரின் செயல்களை பற்றி தெரிந்து கொண்டனே. இனிமேலாவது கவனத்தோட இரு. சிலர் நடிக்கிறார்கள் என தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பது பக்குவத்தின் உச்சம். உனக்கு எதிராக அல்லது உனக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்கிட்ட அன்பா பாசமாக இருக்கிறது போல நடித்தாங்கன்னா நீயும் அதை ஏற்றுக்கொள்கிற ஆள் போல நடித்து விடு. அவர்கள் எப்படி இருக்கார்களோ அதே போல் நீ நடந்துக்கிட்டினாலே அதன் மூலமாக அவர்கள் ஒன்றுமே புரியாமல் குழம்பி தவிச்சு போவாங்க. நீயும் நினச்சதை அடைஞ்சிடலாம்.